ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நட்ஸ் பால் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். வால்நட்டு 100 கிராம், பாதாம் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பிஸ்தா 100 கிராம். இது எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுக்கணும். ஏன்னா வறுத்து எடுத்தால் தான் இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வராது. இது வந்திங்கன்னா கடைசியாக பால் செய்கிறதுக்கு தேவையானது. வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா நட்ஸையும் ஒரு பேனில் மாற்றி வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்து எடுக்கிறதுக்கு நம்ம அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் கருகிடும். இப்போ பாருங்கள், அப்படியே கைவிடாமல் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டே இருங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. ஏன்னா சில குழந்தைங்க நட்ஸு சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தைங்க தான் நட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சோம்னா குழந்தைங்க டெய்லி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கல, எல்லாத்துலேயும் 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போது வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லா நட்ஸையும் வறுத்தாச்சு. பாருங்கள், நட்ஸ் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இப்படி உடைச்சோம்னா இப்படி உடஞ்சி வரணும். பாருங்கள், எல்லா நட்ஸும் நல்லா வறுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம ரொம்ப போட்டு நம்ம மிக்சியில் சுற்றிடக்கூடாது, ஒரு பல்ஸ் கொடுத்து எடுக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் குறை பதத்துக்கு அரைக்கணும். பாருங்கள், ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன். எண்ணெய் எதுவும் திரிஞ்சு வரலை. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். அப்போ தான் பால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வறுத்த பேன்லேயே இதை பாதாம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பால் பிடிக்கிற பதத்துக்கு வரும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், பால் பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும், அதுக்கு மீறி வேண்டாம். நெய் விட்டுட்டு நல்லா அதையும் எல்லா இதுலேயும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இன்னும் கொஞ்சம் பிஸ்தாவாக பரப்பிக்கலாம். அது மேலேயே நம்ம வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெல்லமெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச நட்ஸு இதில் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஒரு பால் பிடிக்க போகிறோம். பாருங்கள், நான் அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் எடுத்து மாற்றிக்கிட்டேன். இந்த பாதாம் பிஸ்தாவும் எள்ளும் படுற மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இது நல்லா ஈவனாக இந்த மூடி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருப்போம். இது நல்லா கொஞ்சம் இறுகினதுக்கப்புறம் நம்ம கித்து போடலாம். பாருங்கள், நல்லா இறுகிடுச்சு.
ஒட்டாமல் வருது. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நீங்கள் பால் பிடிச்சாலும் ஓகே, கீத்து போட்டாலும் ஓகே. நான் கீத்து தான் போடலான்னு பார்க்குறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா இதில் எல்லா வகை நட்ஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், கீத்து போட்டுட்டேன். இதை நான் வேற ஒரு இதில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எல்லா நட்ஸுமே 100 கிராம் எடுத்தால் போதும். அதுக்கு மீறி அதிகமாக வேண்டாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. டெய்லி குழந்தைங்களுக்கு சாக்லேட்டு, நம்ம பிஸ்கெட்ஸு, க்ரீம் பிஸ்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இது கொடுத்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நம்ம வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம், நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது. நம்ம வெளியே வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸை விட இது நம்ம வீட்லேயே இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது குழந்தைக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த எள்ளும் நம்ம வறுத்து போட்டிருக்கங்காட்டி எள்ளோட மனம் ரொம்ப மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.